செஞ்சு அம்மாவை மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ் பா. சரி, இவளை நான் மன்னிக்குதேன்னே வச்சுக்கிறேன். பதிலுக்கு நீ என்ன செய்யுது? நீங்க சொல்ற அந்த பாத்திர கடைக்கார பையனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அம்மாவை மட்டும் மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பா, ப்ளீஸ். ஹாய். என் பேர் கார்த்திக், உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். 10 நாள்ல நீ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? வேற என்ன பண்றது, ஊருக்கு போனேன், நீ தானே மறந்துட்டியே. இங்க கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. நான் ஃபோன் பண்றப்போ நீ எடுக்கிறது இல்ல. ஆபரேஷன் டியூட்டி, அதான் அட்டன் பண்ண முடியல. அப்புறம் சொல்லு. ஆமா, நீ எப்போ சென்னைக்கு வர? தெரியல. சரி, அப்ப நானே திருச்செந்தூர் வரேன். வா. நாளைக்கே வரேன். விளையாடாத கார்த்திக். ஏய், நிஜமா தான் வரேன். கோவிந்தம்மாள் ஆதித்தனார் காலேஜ்ல நாளைக்கு ஒரு மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. நம்ம பேட்ச்மேட்ஸ் எல்லாருமே வரும். நீயும் உன் கோட்டு செட்டஸ்கோப்போட வந்துரு. நிஜமாவா சொல்ற? ஆமாம் பரணி, நாளைக்கு நம்ம கேம்ப்ல மீட் பண்றோம். உன்னை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். உனக்கு இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ வா, நாளைக்கு பேசிக்கலாம். என்னாச்சு? நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்றேன்ல. லவ் யூ. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நான் வச்சிடுறேன். கேட்டி, அப்பா கிட்ட என்ன டீ சொல்லிட்டு போவ? மா, நீ அமைதியா இருமா, நான் பாத்துக்கிறேன். அவளுக்கு விலை வந்தா அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ பேசாம வா. வாமா. இன்னைக்கே பேசி முடிச்சோன்னு சொல்றாளா? என்ன சொல்றாவ? நான் கூப்பிடுதேன். பெரிய மனுஷன் எங்க கிளம்பிட்டாவ? இந்த இத கையில வைக்கப்படாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? எங்களா போற? மெடிக்கல் கேம்புக்குப்பா. காலேஜ்ல கூட படிச்ச டாக்டர்ஸ்லாம் வராங்க. அதுக்கு போயிட்டு வந்துடுறேன்ப்பா. இந்தாரு, நீ எங்கேயும் போய் எதையும் கிளிக்க வேண்டாம். ஒழுங்கா போ, வீட்டில் உள்ள வேலையை பாரு. போ. ஏட்டி, ஒவ்வொரு வாட்டியும் தொண்டை தண்ணி கிளிய கத்தனமா நானே. கூறு கட்டவனே. நீ புத்திமதி சொல்ல மாட்ட? அப்பா, இது ஒரு சர்வீஸ்பா. எதுக்கு? அன்னைக்கு சமூகத்தோட வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுத்திய, அது சர்வீஸா? என்னடா என்கிட்ட மூஞ்சிய காட்டுது? ஐயோ, எங்க? நம்ம ஊருக்குள்ள தானே. என்னட்டி அம்மையும் அவளும் காலங்காத்தால இலை விளக்கீங்க? சொல்லுதம்ல போவானாம்னு. என்ன நான் சொல்லுறத சரின்னு கேட்டா உங்க இது கிரீடம் இறங்கிடுமோ? போல உள்ள அப்பா, போல உள்ள. இல்லப்பா, நான் கேம்புக்கு போறேன். அம்புட்டு சொல்லுது. நெஞ்சு நிமித்திட்டு ஏன்ட்டே சவடால் விடுதியா நீ? நீ எங்க போகணும் போகக்கூடாதுங்கிறத நான் தான்ல முடிவு பண்ணணும். என்ன புரியுதா? மாப்பிள்ளை வீட்டுக்காரவளாம் இன்னைக்கு வராங்க. உன்னை எங்கன்னு கேட்ட என்ன தலையை சொல்லி சொல்லுதியா?
அப்பா, மாப்பிள்ளை வீட்ல இருந்தெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. என்னால சொல்லுத? நான் கேம்புக்கு போறேன், நாளைக்கு வாங்கன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்ப்பா. அவங்களுக்கு நீ எதுக்குல போன் அடிச்ச? என் மாமனார் கிட்ட நான் கேம்புக்கு போறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஏகேஎஸ் அண்ணாச்சி கேம்புக்கு போயிட்டு வா மருமகளேன்னு என்கிட்ட சொல்லிட்டாருப்பா. இப்போ நான் போலாமாப்பா? அதான் நான் பேசி முடிச்சிட்டேனே. இனிமே அந்த வீட்டு அனுமதி மட்டும் இருந்தா போதும்ல? என்னப்பா, பிறந்த வீட்டு காலம்லாம் எனக்கு முடிஞ்சு போச்சுல. அதான் என்ன ஏகேஎஸ் அண்ணாச்சி குடும்பத்துக்கு கொடுத்துட்டீங்கல்ல. இனிமே நான் எங்க போகணும் வரணுங்கிறத அவங்க தானே முடிவு பண்ணணும். நான் ஒழுங்கா இருக்கேனா ஒழுக்கமா இருக்கேனான்னு அவங்க தானே சர்டிபிகேட் தரணும். அவர்கிட்டயே நான் பேசிட்டேன்ப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா, அண்ணாச்சியோட பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அதான் என் மாமியார். சுகர் அதிகமா இருக்கான். நான் கேம்புக்கு வர சொல்லியிருந்தேன். நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். வரேம்மா. இவளுக்கு எங்கிருந்து இவ்ளோ நெஞ்சழுத்தம் வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு கேக்குதல்ல? உங்ககிட்ட இருந்துதாங்க. b square minus 4ac. ரத்னாக்கா, என்ன டீ? எக்கா இந்தா. என்ன டீ இது? உளுந்தங்களிக்கா, கருப்பட்டி போட்டு அல்வா கணக்கா பண்ணி வச்சிருக்கேன். நடுவுல ஒரு குழிய வச்சு நல்லெண்ணையும் ஊத்தி இருக்கேன். அடிச்சு விடு. ஐயோ வேணாம் டீ, ஆளை விடுத்தா. ஒழுங்கா சாப்பிடுக்கா. ஓன்னு இருக்க, மூஞ்செல்லாம் பாரு ஒடுங்கி போய் கிடக்குல. கல்யாண பொண்ணு கணக்கவா இருக்க? உன்னைய பார்த்தா முருங்கை மரத்துல சீலைய காய போட்ட மாதிரிலாம் இருக்க. ஏய், என்னடி சிரிக்கிய? அக்காவை சாப்பிட சொல்லுங்க டீ. எக்கா, அவ கொடுக்குறத ஒழுங்கா திங்கிற வழிய பாரு. இல்லண்டா தாய் கிழவி உன்னை சும்மா விட மாட்டாளா? 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஏதாவது திங்கத்துக்கு கொடுத்து கொல்லு தாட்டி. என்ன இது? என்ன வயிறா இல்ல வடகந்தாழியா? எக்கா, அத்தானை பார்த்தல்ல எப்படி ஓங்குதாங்க இருக்கா ஒண்ணு. நீ அவங்க கூட போகும்போது கையில குச்சி கொண்டு போறாவோன்னு யாரும் நினைக்க கூடாதுல்ல. கொழுப்பட்டி உனக்கு பாருட்டி. என்னல என்ன சிரிப்பு சவுண்ட் வெளியில வரைக்கும் கேக்கு? என்ன கூத்தடிச்சிட்டு இருக்கீவா? ஒண்ணு இல்லண்ணே, சோத்தை திணின்னு திணிச்சு கல்யாண பொண்ண எசக்கி தேத்திக்கிட்டு இருக்கா. ஆமாலே, அவ காத்தடிச்சா உடஞ்சு போற மாதிரிலாம் இருக்கா. என்னன்னு அவ்வளவுதான் எனக்கு உமைக்கலவுனா நீ எடக்க பண்ணுற. சரியில இந்தால என்னென்ன அவளுக்கு மட்டும் பாசம் பார்சல்ல வருது. அது இந்த ஆர்ச்சி பக்கத்துல கியூட்டி பார்லர் வச்சிருக்காவளா? ஐயே அண்ணே, அது கியூட்டி பார்லர் இல்ல, பியூட்டி பார்லர். அதாம்லா, அது வச்சிருக்காவல ரூபி அக்கா. அவங்க கிட்ட இவளுக்கு கல்யாணம் நிச்சயமான விஷயத்த சொன்னேன். அவதான் இந்த கிரீம அவகிட்ட குடுக்க சொல்லி கொடுத்து விட்டாவ. துட்டு கூட எதுவும் வாங்கலல. அண்ணே, எங்களுக்கெல்லாம் கிரீம் கிடையாதா? வாங்கும் போது கூட 4 டப்பி வாங்கி இருக்கலாம்ல. இல்ல, கல்யாணம் பொண்ணாவ இதெல்லாம் சாப்பிட்டு அவ கலரா வேண்டாமா? இல்ல, நீ எவளுக்கும் கொடுக்காம நீயே வச்சு சாப்பிடலாம். அண்ணே, அது சாப்பிடுறதுக்கு ஐஸ்கிரீம் இல்லனே, மூஞ்சில போடுற கிரீம்னே. நல்லா போட்டுக்கோமா. உங்க அண்ணன் ஆசையா ஊசியில வாங்கிட்டு வந்த கிரீம் நல்லா வெள்ளைக்காரி மாதிரி கலரா ஆயிருவ. பாருனே, அவளுக்கு கடக்காலுல இந்த வீட்லயே நீதாம்ல அழகு. என்னது என்னது என்னது? என்னங்க என்னங்க காப்பி குடுக்கும் போது எசக்கி அழகும்ப,
வேட்டி சட்டையை தேய்ச்சு கொடுத்தா நான் அழகும்ப, குறுக்கு வழி கொத்தடம் கொடுத்தா கனி அழகும்ப. ஏலே அதெல்லாம் சும்மா காட்டி சொன்னதுல, உண்மையிலே ரத்னானால அண்ணன் மாதிரி அழகு. என்ன ஏலே நீ இன்னும் ஆறுமுக நேரில அஜித் படம் பார்க்க போறேன்னு அரை நாள் லீவ் கேட்டு போனவ இங்க என்னல வந்து நின்னு பண்ணிட்டு இருக்கவ? இல்லனே, அதுக்குள்ள இன்னொரு வேலை வந்துட்டு. ஏலே கடையை பாக்குறத விட என்னடா முக்கியமான வேலை உனக்கு? நம்ம கோவிந்தம்மாள் காலேஜுக்கு போறேனே. ஏலே அது பொம்பளை ஆளு படிக்கிற காலேஜ், அங்கிட்டு நீ எதுக்குல போன? சந்தேகப்படாதனே, அங்க இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்காகோ. நீ நல்ல கெதியால இருக்க அண்ணே. வளருறதுக்கு மீன் மாத்திரை தராவலாம். அண்ணே, நம்ம மைனி தானே மாத்திரை கொடுக்குறாவ. நான் ஒத்தையில போறேனே, ஒருவேளை திடீர்னு எனக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி போட்டாங்கன்னா கூட கொஞ்சம் துணைக்காவது வானே. என்ன ஆபரேஷன்லாம் சொல்லி பயம் காட்டுத? சரி சரி, உனக்கு துணையா நான் வாரேன். சரிண்ணே. ஏலே இவன் கூட நான் ஏலே என்னாச்சு உங்களுக்கு? எங்களுக்கு தொண்டை புகைச்சலா இருக்கு. நாங்க கேம்புன்னு சொன்ன ஒரு பேஷண்டா தான் இருக்கானுவ, ஒரு டாக்டர் கூட கண்ணில் காணும்ல. ஏனே இங்க எத்தனை டாக்டர் தெரியறாவோ, உன் கண்ணுக்கு ஒரு டாக்டர் கூட தெரியலையா? தெரியல. ஓ ஓ, அண்ணன் கண்ணுக்கு அவங்க மட்டும் தான் டாக்டரா தெரியறாங்களோ? மைனிய எங்க காணோம்? அருண் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓகே பிரியா. அங்க இருக்காங்க பாருங்க உங்க டாக்டர். என்னலே அண்ணே, மைனி லைன் ஜாஸ்தி ஆகுதுனே. வானே வெரசா போய் இடத்த பிடிப்போம். அண்ணே என்னலே? அண்ணே அங்க ஒரு பிரச்சனைனே. என்ன பிரச்சனை? அங்க மைனி குழந்தைகளுக்கு மட்டும்தான் வைத்தியம் பாப்பாங்க போல இருக்கு. நமக்கு வேற டாக்டர் போலனே. அண்ணே நீ பாக்குறத பார்த்தா என்ன மடியில தூக்கி வச்சுட்டு போய் லைன்ல நிப்ப போல இருக்கே. மைனி கேவலமா நினைப்பாக உன்னைய. இப்படியே போய் லைன்ல நின்னு போவானே. நீ என்ன பொண்ணு பார்க்கவா வந்திருக்க? பேஷண்ட் மாதிரி வானே. வா வா வா. இங்க பாரு, என்னாச்சு உனக்கு? ஏலே நில்லுங்களே, எங்க போறிய? நம்ம டாக்டர் பார்க்கதான். இம்புட்டு பேர் வருஷம் நிக்கும்ல, நீங்க வாட்டு போனா என்னல அர்த்தம்? என்னன்னா எங்க ஆளை காணு, இது எங்க வருஷம் இருக்கு? உன் கண்ணு என்ன புடலையா இருக்கு? அங்க பாருல.
நிழலா இருக்கேன்னு இங்கனக்குள்ள நிக்கும். நீங்க வாட்டு போய்கிட்டே இருக்கியே. அங்கன வர சீட்டு போட்டுக்கோம்ல. அண்ணே அவருக்கு பதிலா அவர் செருப்பு லைன்ல நிக்குதுனே. இல்லை அண்ணே நீ இந்த கூடைக்கு பின்னாடி போய் நில்ல. சரி போய் நிக்குதே. எங்க? ஏய், எங்கடி அண்ணனை காணோம்? பரணி எங்கனக்குள்ள இருக்கான்னு பாருட்டி. சுத்து வட்டாரத்துக்குள்ளதான் அண்ணனும் நிப்பான். எக்கா, அந்த பரணி. அதோ பரணி. இந்தா அண்ணே. ஏட்டி, அவளுக்கு தான் நிச்சயம் ஆயிட்டுல. இவ விட்டு தொலைக்க வேண்டியதானே. எதுக்கு அவ வாளையா புடிச்சு சுத்திட்டு கிடக்கான்? அவ பாட்டுக்கு அந்த பாத்திர கடைக்காரனை கட்டிட்டு போயிருவாட்டி. இவன் தான் ஒத்தையில இழுவிட்டு கிடக்கணும். என்னடி பாக்க? ஏய், பரணிக்கு அந்த பாத்திர கடைக்காரனை பிடிக்கலட்டி. என்னடி சொல்லுத? ஆமாக்கா, வெட்டிக்கிளி தான் சொன்னான். நம்ம துணி எடுக்க போயிருந்தோம்ல, அன்னைக்கு அவ அண்ணகிட்ட சொல்லியிருக்கா. மாப்பிள்ளைய பிடிக்கலனா பரணி அவங்க ஐயா கிட்ட தானே சொல்லியிருக்கணும். எதுக்கு அண்ணன் கிட்ட சொல்லுதாங்க? அவளுக்கும் அண்ணனை கொஞ்சம் பிடிக்கும்னு தான்க்கா நினைக்கேன். கேட்டி, நீங்களா எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு கிடைக்காதீங்க டி. ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிரப்போகுது. எக்கா, பேசாம பரணி கிட்ட போய் அண்ணனுக்கு ஒண்ணு பிடிக்கும்னு சொல்லி பாப்போமா? ஐயோ, மாமாவுக்கு மட்டும் தெரிஞ்சது வெளுத்து போடுவாரு வெளுத்து. இங்க பாரு, அக்காவுக்கு அந்த வீட்ல சம்மந்தம் பேசுவாவோன்னு யோசிச்சோமா? நடந்துச்சுலா. அதே மாதிரி அண்ணனுக்கும் ஒரு நல்லது நடந்தா நல்லது தானே. அவனுக்காச்சுட்டி நம்ம ஏதாவது பண்ணாதான் உண்டு. முடிய கட்டி மலையை இழுப்போம். வந்தா மலை, போனா முடி. என்ன சொல்லுதிய? சரி. இல்லை அவதாமல அந்த போலீஸ்காரனோட தங்கச்சி. அநியாயமா என் மச்சான் சுடலைய நாயை சுடுதா மாதிரி துட்டு தள்ளிப்புட்டான். உள்ள பிறந்த தீட்டு கழியதுக்குள்ள என் தங்கச்சி பூவையும் பொட்டையும் பறிச்சு போட்டான் அந்த போலீஸ்காரன். என் தங்கச்சி பச்சை புள்ளிய கையில வச்சுட்டு அழுவத பார்க்கதப்பெல்லாம் என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கல. உன் தங்கச்சி நீ நெதம் பார்த்து அழுகுத மாதிரி அந்த போலீஸ்கார பயலும் அவன் தங்கச்சியை பார்த்து அழுவாமாப்ல. இவ மூஞ்சிய பார்க்கும்போதெல்லாம் அவளுக்கு உன் மச்சான் ஞாபகம் தான் வரணும். எடுல நான் பார்த்துக்கிட்டேன்.
இல்லைல்ல, என் கையால் தான் இது செய்யணும்ல. குடுல. டாக்டர், என்ன வேணும்? என்னன்னு சொல்லுங்க.